எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் ஒருமன் பேசுறேன். நீங்க நடத்தக்கூட பொதுக்குழு நடத்துறதுக்கு அனுமதி கிடையாதுன்றாங்க. அவர் கட்சியிலே இல்லை. அவர் சொல்றது எங்க இருக்கு? பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து நீக்கிட்டேன். அவர் இப்ப கட்சி உறுப்பினரே கிடையாது. அவருக்கு சொல்றதுக்கு என்ன இருக்குது? ஏதோ வழிபோக்கம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போறேன். 99 விழுக்காடு மக்கள், பாட்டாளி மக்கள் என் பக்கம் இருக்கிறார்கள். அதனால அந்த பொய்யும் புரட்டும் எடுபடாது. அனைத்து பாமக மற்றும் வன்னியகுல சாத்திரிய சொந்தங்களும் ராமதாஸ் அவர்களுடைய இந்த பேச்சை பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு தான் அந்த பேச்சை பேசியிருக்கிறாரு. அந்த பேச்சை தொடர்ச்சியாக பல சொந்தங்கள் இன்னைக்கு எடுத்து அனுப்பியிருக்காங்க. அந்த நேரத்தில் என்னால் பார்க்க முடியல. தற்பொழுதுதான் நேரம் கிடைத்ததை பார்த்தோம். பார்த்த பின்னாடி நமக்கு இந்த விஷயத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு காணொலியை பதிவு பண்ணலை அப்படின்னா மனசு ஒரு பக்கம் உறுத்துமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காணொலியை நம்ம பதிவு பண்ணுறோம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, பல சொந்தங்கள் எடுத்து அனுப்பி இந்த விஷயத்தை நீங்கள் பேசுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் எடுத்து அனுப்பி இதை பேசுங்க அப்படின்னு சொல்லணும்னா கூட கண்டிப்பாக இந்த பேச்சுக்கு நான் தனிப்பட்ட முறையில் ஒரு காணொலியை பதிவு செய்யணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே வந்துட்டு இருக்கும். ஏன்னா சொந்த மகன் மீது இவ்வளோ பெரிய காழ்ப்புணர்ச்சி, இவ்வளோ பெரிய வன்மம் பெற்ற தந்தைக்கு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பதிலாக ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார். புரியுதுங்களா? ஏன்னா தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அப்படின்னு சொன்னா கூட இனிமேல் நம்ம அவர் கொடுக்குற மரியாதையாகத்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இனிமேல் அந்த தைலாபுரத்துடைய பெரியவர் அப்படின்ற அந்த மரியாதையை கூட இனிமேல் கொடுக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் பார்த்தீங்கன்னா மனசுல வருது. ஏன்னா ஒரு பெற்ற பிள்ளை பாட்டாளி மக்கள் கட்சியில 20 வருஷத்துக்கு மேல இருந்திருக்கிறாரு. பல முன்னெடுப்புகளை பண்ணியிருக்கிறாரு. போலியோவை ஒழிச்சிருக்கிறாரு. 108 கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை கட்சிக்காக, கட்சியோடைய மிகப்பெரிய விஷயமா பண்ணியிருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியோடைய தலைவர் அன்புமணி அவர்கள். இதையெல்லாம் எந்த ஒரு இடத்துலையுமே வைக்காம ஒரு வழிபோக்கன் அப்படின்னு பேசுறதும், வழிபோக்கம் ஏதாவது பேசிட்டு தெரியுமா அதெல்லாம் நீங்க கேள்வியா கேட்கலாம் அப்படின்னு சொல்றதும், 99% என் பின்னாடி தான் இருக்கிறாங்க, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் என் பின்னாடி தான் இருக்கிறாங்க அப்படின்னு பச்சை பொய்ய பேசுறதும், இவருக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எல்லாம் பொய்யா பேசிட்டு இருப்பாங்க. இவரு தான் வியாழக்கிழமான மைக்க பிடிச்சா ஏன் செய்தியாளரை பார்த்தாவே பச்சை பொய்ய பார்த்தீங்கன்னா பேசிட்டு நீங்க தாங்க இருக்கிறீங்க. புரியுதுங்களா? 87 வயசு ஆயிடுச்சே, நீங்க தான் அவ்வளவு பெரிய பச்சை பொய்ய பேசிட்டு இருக்கீங்க. கடந்த 6-7 மாசத்துல உங்கள் மீது இருந்த மிகப்பெரிய மரியாதை பூரா ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வன்னியர்களுக்காக இருந்தாலும் சரி, இல்ல பொதுவா இருக்கிற வன்னியர்களுக்கும் உங்கள் மீது இருக்கிற அந்த ஒரு மரியாதை இருந்துச்சுங்களா, அது சுத்தமா போயிடுச்சு. புரியுதுங்களா? நீங்கள்லாம் எதுக்கு இந்த 6-7 மாசமா இப்படியாப்பட்ட பேச்சுக்களை பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வியை பல லட்சம் வன்னியர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அதெல்லாம் உங்க காதுகளுக்கு வருதா? அதெல்லாம் உங்க ஆளுங்க சொல்றாங்களா? சொல்லுங்க பாருங்க. ரொம்ப 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 கேவலமான பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்திக்கும் போதெல்லாம் பேசிட்டு தெரியுறீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு. எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான். புரியுதுங்களா? உங்களுடைய இந்த பேச்சுக்கள் எல்லாம் உங்களை இந்த சமூகத்துக்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் தள்ளிட்டு போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இருக்கிற கொஞ்சம் காலத்திலேயாவது வன்னியர் சமூகத்துக்கிட்ட இருந்து ஒரு நல்ல பேரை வாங்குங்க. புரியுதுங்களா? ஒட்டுமொத்தமாக நீங்க சம்பாரிச்சு வச்சிருந்த இத்தனை ஆண்டு காலம் கட்டி காத்து வச்சிருந்த வன்னியர் சமூகத்துடைய குலதெய்வமாக போற்றப்பட்ட உங்களை கடந்த 6-7 மாசத்துல ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகம் தூக்கி தூர போட்டுருச்சு. ஏன்னா அப்படியாப்பட்ட பேச்சுக்களை நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அன்புமணி உங்களுக்கு வழிபோக்கனா? கட்சிக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாதா? என்ன பேச்சு பேசுறீங்க? என்னது இது வழிபோக்கன் அப்படின்னு? உங்க மகன் கிடையாது அவரு? இல்ல தெருவில் போற ஆளா? என்ன பேச்சு பேசுறீங்க? மைக்க பார்த்தீங்கன்னா நீட்டிட்டாங்க அப்படின்னா தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அப்படின்னா என்ன வேணாலும் பேசுவீங்களா? நான் கேட்கிறேன். இந்த சமூகம் பார்த்தீங்கன்னா உங்களெல்லாம் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற இருமாப்போட பார்த்தீங்கன்னா இருக்கீங்களா? உங்க பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்களே உங்களுடைய மூத்த மகள் காந்திமதி, அவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது தம்பியை இப்படி பேசுறாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட என்னது இது? என்னது இது? மிக மிக கேவலமான பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை தைலாபுரத்துடைய கும்பல் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு மிகப்பெரிய அச்சாரமாக தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்கள் நீங்க தான் திகழ்ந்துட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? யார் உங்களை கேள்வி கேட்பா அப்படின்ற அந்த எண்ணத்துல தான் இப்படியாப்பட்ட பேச்சுகள்லாம் பேசிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும் அப்படின்னா, இப்படியாப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்படும் பொழுது கூட இந்த தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்கள் மீது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி அவர்கள் தகப்பன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு கடந்து போயிட்டே இருக்கிறது. புரியுதுங்களா? அதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய வேதனையா இருக்கு. இப்படி தொடர்ச்சியாக இப்படியாப்பட்ட விஷயங்கள்லாம் கடந்து போயிட்டே இருக்கும் பொழுது இப்படியாப்பட்ட வார்த்தைகள்
அநாகரிகமான சொற்கள், அநாகரிகமான பேச்சுக்கள். 87 வயசுல இருக்கிற ஆள் ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் இப்படி பேசிட்டாங்கன்னா இந்த வன்னியர் சமூகத்திலிருந்து யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க, யாருமே வந்து நம்மளை வந்து எதிர்த்து பேச மாட்டாங்க அப்படின்னு இவருக்குள்ள ஒரு நினைப்பு இருக்கும் போல இருக்கு. புரியுதுங்களா? யார் கேட்குறாங்களோ இல்லைங்களா ஐயா, நான் கேட்பேன். தப்பு நடந்தா கண்டிப்பா நான் கேட்பேன். புரியுதுங்களா? உங்களை பார்த்து பயப்படணும் அப்படின்னு யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அவசியமும் கிடையாது. வன்னியர் சமூகத்தால தான் நீங்க வளர்ந்தீங்க. உங்களால வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகம் ஒன்றும் பெருசா வளரல. புரியுதுங்களா? இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன், எப்பொழுதுமே சொல்லுவேன். புரியுதுங்களா? உங்களுடைய மகளுடைய அரசியல் வாழ்வுக்காக வன்னியர் சமூகத்துடைய மிகப்பெரிய அரசியல் விஷயமா நிற்கிற பாட்டாளி மக்கள் கட்சியோடைய அடுத்த தலைமுறையோடைய அரசியலையே குழி தோண்டி புதைக்கிறதுக்காக இப்படியாப்பட்ட ஒரு வேலையை நீங்களும் உங்களுடைய மகள் காந்திமதியும் உங்களோட சேர்த்து வந்து ஜி.கே. மணியும் அருளும் வந்து இவ்வளோ பெரிய வேலையை செய்றீங்க அப்படின்னா வன்னியர்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியா இருந்துருவாங்க அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய காமெடி தான். புரியுதுங்களா? இங்க இருக்கிற வன்னியர்களுக்கு உங்களை விட வந்து மிகப்பெரிய ரோஷம். புரியுதுங்களா? வன்னியர்கள் ரோஷப்பட்டா, வன்னியர்கள் கோவப்பட்டா தைலாபுரமா வந்து எதாவது தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா மண்டல போட்டுருவாங்க. கடந்த 6 மாசமா உங்களுக்கு அதுதான் நிகழ்ந்துட்டு இருக்கு. உங்களுடைய பேச்சை யார் கேட்கிறான், யார் பார்க்கிறான்? யாரும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக செவிசாய்த்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறது கிடையாது. ஏன்னா அப்படியாப்பட்ட பேச்சுக்களை பேசுறீங்க. உங்கள் மகன் மீதும் மருமகள் மீதும் என்னது இது? எப்படியாப்பட்ட பேச்சுக்கள்? வழி போக்கணும். யாரு? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் சொந்த மக வழி போக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு யாருங்க ஐயா சொல்லி கொடுக்குறாங்க? அவருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்களே, முதல்ல உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? உங்களுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டுருச்சு, டெல்லி உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டுருச்சு. அதையெல்லாம் தாண்டி இவங்கெல்லாம் கேள்வி கேட்டதோட தாண்டி தேர்தல் ஆணையமும் கேள்வி கேட்டுருச்சு. கேள்வி கேட்டது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஒரு பதிலும் கொடுத்துருக்கு. ஐயா உங்களுக்கு தான் வந்து உரிமை இருக்குன்னு வந்து சொல்றீங்கல்ல, சிவில் கோர்ட் போங்க. சிவில் கோர்ட் போய் ராமதாஸ் ஆகிய எனக்குத்தான் அனைத்து அதிகாரமும் இருக்கு அப்படின்னு நிரூபணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிடுச்சு. இன்னுமா அந்த வேலையே செய்யாம உட்காந்துக்கிட்டு இப்படியாப்பட்ட பேட்டிகளை வந்து கொடுத்துக்கிட்டு பேசுறதுல வெளிப்படையா சொல்ற பாருங்கய்யா, தைலாபுரத்துடைய பெரிய ராமதாஸ் அவர்களே, நேரடியாக தான் சொல்றேன். நாம உங்கள் மீது வந்து அந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய மரியாதை இருந்தது. இன்னமும் வந்து விமல்வர்மனுக்குலாம் மிகப்பெரிய மரியாதை இருக்கு. புரியுதுங்களா? ஆனா அந்த மரியாதையை உங்களுடைய பேச்சுக்கள் மூலம், உங்களுடைய பேட்டிகள் மூலம், உங்களை சுத்தி இருக்கிறவங்களுடைய அந்த செயல்பாடுகள் மூலம் வன்னியர் சமூகத்துக்கிட்ட இருந்து, பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட இருந்து நீங்க ரொம்ப தூரமா போயிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? இன்னமும் வன்னியகுல சத்திரிய சமூகத்தை சார்ந்தவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் நீங்கள் செய்த நல்லதுக்காக மட்டும்தான் உங்களுடைய முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பார்க்குறாங்க. புரியுதுங்களா? என்னதோ பேசிட்டு போட்டோம், 87 வயசுல இருக்கிற எதையோ பேசிட்டு போட்டோம் அப்படின்னு கடந்து போறாங்க. அப்படி ஒரு விஷயத்தை தாண்டி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோடைய தலைவராக இருக்கிற அன்புமணி அவருடைய முகத்துக்காகவும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் பேசாம வந்து கடந்து போறாங்க. புரியுதுங்களா? இந்த 2 விஷயம் மட்டும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கண்டிப்பாக வந்து எந்த இடத்துலையுமே வச்சுப்பாங்க. இருக்கிற ரியாலிட்டி அதுதான். உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் இதுதான் உண்மை. புரியுதுங்களா? உங்க பின்னாடிலாம் 99% பாமகவினர் வந்து கிடையாது. புரியுதுங்களா? உங்க பின்னாடி இருக்கிறவங்கலாம் ஒரு 10 பேர் டீ வாங்கி கொடுத்தா, பேட்டா வாங்கி கொடுத்தா ஏதாவது ஒரு 10 பேர் வருவான். புரியுதுங்களா? அவன் மட்டும்தான் ஒழிய மற்றபடி 99% வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்றது அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி தான் இருக்கு. புரியுதுங்களா? அவர் பின்னாடி தான் இருக்கும். இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி தான் இந்த சமூகம் வந்து பயணப்படும். பாட்டாளி மக்கள் கட்சியும் பயணப்படும். உங்களை எல்லாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பேசிக்கிட்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட பேட்டிகளை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து இந்த சமூகம் வந்து உங்களை எந்த இடத்துலையுமே வச்சு பார்க்காம பேசுற இடத்துக்கு நீங்களே எடுத்துட்டு போயிடுவீங்க. அதனால மீண்டும் மீண்டும் சொல்றோம், உங்க மகனை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்றோம் அப்படின்ற பேர்ல இப்படியாப்பட்ட பேச்சுக்களை பேச பேச உங்களுடைய மரியாதை வன்னியர் சமூகத்துக்கிட்ட இருந்து இழந்துட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? உங்க கூட இருக்கிற எவனோ இதை சொல்றதில்லைன்னு நினைக்கிறேன், நான் சொல்றேன். புரியுதுங்களா? இனிமேலாவது நீங்க இப்படியாப்பட்ட பேச்சுக்களை பேசுறதை தவிர்த்துட்டு தைலாபுரத்துல அமைதியா வந்து இருந்து உங்களுடைய இறுதி காலத்தை கழியணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அன்போட கேட்டுக்கிறோம். புரியுதுங்களா? அதெல்லாம் முடியாது அப்படின்னு நீங்க வந்து திமிரிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அவமானப்பட போறதும் அசிங்கப்பட போறதும் வன்னியர் சமூகத்துக்கிட்ட இருந்து பல கேள்விகளை நீங்க சுமக்க போறதும் நீங்க மட்டும்தான். புரியுதுங்களா? அதை தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்கள் உணரணும், உணர்ந்து கொள்ளணும். அதே போல
பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருக்கிற அன்போனி ராமதாஸ் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு வேண்டுகோள், புரியுதுங்களா? ஐயா அவர்கள் அப்படி இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கடந்து போகாதீங்க. உங்களை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை லட்சம் வன்னியர்கள் வந்து பின்னாடி இருக்கும், புரியுதுங்களா? பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த 99% உங்க பின்னாடி நிற்கிறாங்க. அவங்களுக்காக நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணி இந்த மக்களுக்காக முன்னாடி வந்து தான் நிற்கணும், முன்னாடி வந்து நின்றே தீரணும். உங்களுக்கு ஏற்படுற ஒவ்வொரு அவமானமும் இந்த சமூகத்தோடைய அவமானமா அனைத்து வன்னியர்களும், குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க. எப்படி 6 மாதங்களுக்கு முன்னாடி உங்களுடைய தந்தையார் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு ஒரு அவமரியாதை நிகழ்ந்துருச்சுன்னா அது ஒட்டுமொத்த பாமகவுக்கும் வன்னியர்களுக்கும் ஏற்பட்ட அவமானமாக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கருதினார்களோ அப்படியாப்பட்ட ஒரு எண்ணம் உங்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நீங்க அதை சரியா மக்கள் மத்தியில எடுத்துட்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னா நீங்க இப்படியாப்பட்ட பேச்சுகளுக்கெல்லாம் கடந்து போகாம முடிந்த அளவுக்கு வந்து அதற்கான பதில்களை கொடுக்கணும் அப்படின்னு அன்போட வந்து விமல்வர்மன் கேட்டுக்க விரும்புகிறேன். தைலாபுரத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் அந்த 87 வயசுல இருக்கிற பெரியவரை எதையாவது சொல்லி இப்படியாப்பட்ட ஒரு சூழலுக்கு எடுத்துட்டு வந்துட்டீங்க. இனிமேல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அந்த மரியாதையாவது அவரை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்திக்க விடுங்க. இல்லை அவரையும் காப்பாத்திக்க நீங்க விடலனாலும் சரி, இல்லை அவரே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விடலை அப்படின்னு நினைச்சாலும் சரி, இனிமேல் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா அவமானங்களை பட்டே தீரணும் தைலாபுரத்துடைய கும்பல். ஏன்னா வன்னியர் சமூகத்தை ஏமாத்த நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளான் போட்டீங்க தெரியுமா? அந்த பிளான் உங்களை கழுத்தை நெருக்கும், எழுதி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலும். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பெயர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான